சொத்தை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பசங்களே உங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களா? தென் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐம் தாரிக் ஃப்ரம் மேட் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி அண்ட் வி ஹெல்ப் யூ கிரியேட் ஜென்ரேஷனல் வெல்த். என்னதான் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் சொத்தை உங்கள் பசங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் இந்த கண்டிஷன்ஸை லைஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ஸாக நீங்கள் டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா உங்கள் சொத்தே உங்கள் பேரில் இல்லைனாலும் நீங்கள் இறந்து போகிற வரைக்கும் அந்த சொத்தை இல்லை அதுலேருந்து வர்ற இன்கம்மை நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குது. சரி, இன்கம் எல்லாம் வேணாம், என்னோட பசங்க எங்களை நல்லா பார்த்தா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதையும் லைஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனா மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணல, மேபி என்னோட பையனை நல்லா பாப்பான்ற நம்பிக்கையில நீங்க எழுதி கொடுத்துட்டாலும் லா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 2007 பேரண்ட்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் படி நீங்க கலெக்டர்கிட்டயோ இல்ல சப் கலெக்டர்கிட்டயோ பெட்டிஷன் கொடுத்து அந்த செட்டில்மெண்ட் டீடையே கேன்சல் பண்ண ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ டென்ஷன் எதுக்கு? இப்போ நீங்கள் சொத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சேஃப். ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்கறது தான் எங்கள் வேலை. ஆனால் அதுவே ஒரு ஃபேமிலியை கைட் பண்ணி அவங்க நல்லா இருந்தாங்கன்னா எங்களுக்கு கோடி புண்ணியம். இந்த மாதிரி ரியல் லைஃப் ரியல் எஸ்டேட் சினாரியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க எங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.